தமிழகத்தில் புதியதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசின் முதல் சட்டசபை கூட்டம் ஜூன் 18ஆம் தேதியான இன்று கவர்னர் உரையுடன் தொடங்கியது. தமிழக பொறுப்பு கவர்னரான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தனது உரையை ஆங்கிலத்தில் பேசினார். அவர் பேசி முடித்ததும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கவர்னர் உரையை தமிழில் வாசித்தார். அவர் வாசித்து முடித்ததும் இன்றைய சட்டசபை கூட்டம் முடிவடைந்தது. கடந்த முறை சட்டப்பேரவை கூடியபோது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் சரமாரியாக முதல்வர் விஜயை நோக்கி கேள்விகள் எழுப்பினர். இதனால் இன்றும் அதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் அதற்கு நேர்மாறாக சட்டப்பேரவை அமைதியுடன் நடந்து முடிந்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய சட்டப்பேரவை குறித்த அதிமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று நெட்டிசன்கள் மத்தியில் கவனம் ஈர்த்துள்ளது. அந்த வீடியோவில் நடந்ததும் புரியல, நடப்பதும் பிடிக்கல, எனக்குள்ள உடையிறேன்னா, வெளிச்சத்தை தேடி இருட்டில் வாழ்ந்து தனிமையில் திணறேன்னா, ஓ இதுதான் இனி நிஜமா, என்னங்கய்யா எனக்கு ஒண்ணுமே புரியல என்று வரிகள் இடம்பெற்று இருக்கின்றன. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக இதை பார்த்த தாவேக தொண்டர்கள், ஒரு முதலமைச்சருக்கு இப்படிதான் வீடியோ எடிட் போடுவீங்களா என அதிமுக ஐடி விங்கை திட்டி வருகின்றனர். விஜய் ஆட்சி அமைத்து 1 மாத காலத்திற்குள் 5 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்து தாவேக கட்சியில் இணைந்துள்ளனர். இதனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன் எப்போதும் இல்லாத வகையில் முதல்வர் விஜயையும் தாவேக கட்சியையும் விமர்சித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.